ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வரவங்க வரட்டும். ஸோ நேற்று வந்து எதெல்லாம் பார்த்து முடித்தோம்? ஸோ சைனீஸ் ராகுல் இந்த சொல்லலாம். நேத்து வாலு, டோர் விண்டோ, ம் ஓகே சீலிங் ரூஃப், ம் ஸ்டேர்கேஸ். ஓகே சைனீஸ் ஸ்டார்கேஸ் நேத்தே முடிச்சிட்டீங்களா? ம் முடிச்சாச்சு. இப்போ எனக்கு அப்ப ஸ்டார்கேஸ் தெரியும். ஓகே, அந்த யூடியூப் லிங்க்ல நான் போய் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. நான் ஸ்டார்கேஸ் இருந்தாலும் இப்போ டவுட் கேட்டிருக்கேன் ராகுல். ஸோ ஸ்டார்கேஸ் அது பண்ணலாம். சைனீஸ் எங்க ஆளை காணும். கிளாஸ் மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கா 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 ஜி நேற்று என்ன பார்த்து ஞாபகம் இருக்குல்ல? சரி ஓகே, போலாம். வரவங்க வரட்டும். இப்போ மியூட்ல போட்டுருங்க. ஓகே. ஸோ சாம்பிள் 1 தான் நேற்று இது விட்டது இல்லையா? ஸோ சாம்பிள் 1 போகலாம். நேற்று ஆரம்பிச்சு விட்டது. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வால் பிரிச்சு விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இது போட்டு விட்ருவோம், இந்த முள்ளியன் போட்டுருவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு சேம் வால், ஸோ WA, ஸோ வால் கொடுத்துட்டு அதில் கர்டன் வால்ஸ் கொடுத்து இங்கே இருந்து இங்கே என்ன காமிக்குது? ஹைலைட்டட் வால்ஸ் ஓவர்லாப், ஒன் ஆஃப் தம் மேபி இக்னோர், ரிவீட் பண்ணி சார் ப்ரோ இப்படிதான் காட்டுச்சு எனக்கும் நேத்து. ஆனால் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு பாரு, தெரியுதா? எதனால பிளேஸ் ஆயிருக்கு பத்தியா இங்க? ஆமா, அது வந்து காமிக்கும் ஹைலைட்டட் சொல்லிட்டு. பட் வந்து நம்ம ஏன்னா கட் பண்றதுனால ஹைலைட் ஆகுதுன்ற மாதிரி காமிக்கும். பட் நம்மளுக்கு வந்துடும், அது அங்க வந்து வால் வந்து பிளேஸ் ஆயிரும். வந்துருமா அது? ஆமா, அதுதான் தான் சொன்னேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான். சரி ஓகேவா? இப்போ சேம் இதுக்கு அந்த முள்ளியன்லாம் கொடுத்து விட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்டன் கிரிட் சென்டர்ல ஒன்று, சென்டர்ல ஒன்று, வேற சைடில் போதும். சென்டர் ஒன்று, ஓகே. போட்டிருக்கனா இல்லையா தெரியுதாடா? இது கிளாஸ் இருக்கிறது, கிளாஸ் இருக்க தெரியுது, பட் அந்த இது தெரியல. முழியன் தெரிய மாட்டேங்குதுல இந்த கிரிட். இது ரெண்டு போட்டாச்சு. ஏதோ இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் வர மாட்டேங்குது. சரி ஓகே, இருக்கிறத வச்சு மில்லியன் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். சென்டர் மில்லியன் மட்டும் வர பேசாத மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. பிளேஸ் ஆயிடுச்சு. அது கரெக்டா அந்த கொடுக்குற பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல வச்சு போட்டோன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகுது, இல்லைன்னா இறந்து பண்ணுது. எனக்கு இது தேவையில்லை, சென்டர்ல தூக்கிடுறேன். ஓகே, ஸோ இது போட்டாச்சு, கிளேசிங் கொடுத்து விட்டோம் இதுக்கு. பட் சைஸ் டிஃபர் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்போ வந்து ராகுல் கேட்ட டவுட் என்னன்னா, ஃப்ளோர்ல வந்து இப்போ எல் ஷேப், அந்த சாரி ஸ்டேர் கேஸ்ல வந்து எல் ஷேப் கரெக்டா? ஸ்டேர் இங்க இருக்கு, இதுல எல் ஷேப் அவன் கொடுத்துருக்கான். அது நம்ம போடாம, அது பிளேஸ் பண்ணாம நம்ம போடுற மாதிரி ரன்ல
இதே ஷேப்லயா இல்லனா வந்துட்டு எப்படி லேண்டிங் வச்சா? இதுல வந்து லேண்டிங் வராது இதுல. லேண்டிங் வச்சு லேண்டிங் வச்சு ஒண்ணும் இல்ல. ஆமா. இப்போ என்ன பண்ற, இங்க ஸ்ட்ரைட் இதுக்கு போயிடு ஸ்டேர் கேஸ்ல. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அங்க ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து ஆரம்பிச்சா போதும். ஸ்டேர் கேஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இல்ல இப்போ ஒரு 2 கொடுத்துட்டு இன்னொரு 2 திருப்பும் போது வர மாட்டேங்குது இது. ஏன் என்னன்னு காமிக்குது? திருப்பி இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து போட தெரியுமா, திருப்பி அது மாதிரி தான் காட்டுது அது. ஆமா அது மாதிரி தான் காமிக்கும். ஆட்டோமேட்டிக் லேண்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உனக்கு லேண்டிங் ஃபார்ம் ஆயிரும் இங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக் லேண்டிங் ஐடி எங்க கொடுக்கணும் அது? இப்போ ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லா வெளியில போறேன். இப்போ இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், இங்க ஆட்டோமேட்டிக் லேண்டிங் டிக் பாக்ஸ் வந்து டிக் ஸ்கிரீன் ஆயிடும். கொஞ்சம் கீழே இருக்கு. புரியல. ஸ்கிரீன் ஜூம் அது நீ தான் ஜூம் பண்ணிக்கலாம். நீ கையில எப்படி ஜூம் பண்ணிக்கோ, ஏன்னா இங்க இது ஜூம் பண்ண முடியாது என்னால. நீ பிஞ்ச் பண்ணி பார்த்தனா மேல அந்த ஆக்சுவல் ரன் வித் பக்கத்துல ஆட்டோமேட்டிக் லேண்டிங்னு இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் லேண்டிங் கிளிக் கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ணும்போது லேண்டிங் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ரெண்டு பார்த்துட்டோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததா? நேற்று நடத்துல செஷன்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததா? டவுட் இருந்ததுன்னா இப்பயே கேளுங்க. இதுக்கான இது டவுட் இல்லை அப்படின்னா அடுத்து இதுக்கு போகலாம். என்னன்றது சொல்லிடுறேன் அடுத்தது. இல்லடா. சரி ஓகே. ஸ்டார் மட்டும் எப்படி கரெக்டா உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. என்னதுடா ஸ்டேரா? ஸ்டார் கேஸ். ஸ்டேர் கேஸ் இப்போ மோஸ்ட்லி இது மாதிரி இந்த ரெண்டு இடத்துக்குள்ள ஐ மீன் டாக் லெக்டு போடுவேன். டிரா பண்ணி போட்டேன்னா வச்சுக்கோயேன், ஃப்ளோரை விட ஒரு படி எக்ஸஸா வரும். அப்ப அந்த இதெல்லாம் நான் கேக்குறேன். புரியல. இப்ப நம்மளே டிரா பண்ணி ரைசர் வச்சு டிரா பண்ணி போடுவோம்ல, அதுல இருந்து எடுக்காம அது வச்சு நம்ம ஒரு 1-2 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா வரப்ப அது எப்படி கட் பண்ண முடியுமா இல்ல எப்படின்னு கேக்குறேன். கட் பண்றதுன்னு இல்ல. இப்போ நீ சொல்றது புரியுது. ஏன்னா இந்த இடத்துல அது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸ்டேர்ஸ் இங்கோட நின்று இருக்கும். அதுக்கு மேலதான் நம்ம ஃப்ளோர் இது வரும். ஆமா உதய். இப்போ நம்ம போடுறத விட இப்போ ஸ்டார் முடியறது ஃப்ளோர் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. இது காட்டுறேன். இது எப்படின்னு காட்டுறேன். ஸோ கீழே இறக்கிக்கிறேன் ஃபுல் சொல்ல. இந்த இடத்துல தானே சொல்றீங்க, அதாவது இதுதானே சொல்ற? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இது ஒண்ணுமே கிடையாது. இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு சேம் ஸ்டேர் ஸ்டாப் போயிடு. இது எங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எண்ட் ஆகுதா? லேண்டிங் மட்டும் நீ கிரியேட் பண்ணா போதும். ஸோ லேண்டிங் ஃபார் தி ஸ்டேர் கேஸ்ன்ற மாதிரி. ஒரு நிமிஷம். இல்ல ஓகே. இப்ப நம்ம எக்ஸஸா ஒரு ஸ்டெப் மேலே வந்துச்சு, ஃப்ளோருக்கு மேல வந்துச்சுன்னா அதை எப்படி இது பண்ணுவோம்னு கேக்குறேன். அத மட்டும் அது வந்து கனெக்டட் டு லெவல் 2 போட்டுறா. இங்க பாரு, இங்க இருக்கும் பாரு, உனக்கு பேஸ் லெவல் இருக்கும், டாப் லெவல் இருக்கும். ஸோ பேஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டாப் லெவல் செகண்ட் ஃப்ளோர்னா உனக்கு அந்த 10 ஃபீட் தாண்டி போகாது. ஓகேவா? இந்த சைடு ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல இருக்கும் பாரு, அது வந்து உனக்கு அன்கனெக்டட்ல இருக்கும். எல்லாம் அன்கனெக்டட்ல இருக்கும்போது தான் அது இஷ்டத்துக்கு ஸ்டேர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? நீ சொல்ற இது வந்து அப்படிதான் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம். தல நீ இப்ப லேண்டிங் வரைஞ்சல அது மாதிரி வரையேன். லேண்டிங் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஸ்டேர் கேஸ், லேண்டிங், நார்மலா அந்த இது மட்டும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம்னா ஒரு இதுக்கு ஒரு சின்னதா லேண்டிங் போட்டுட்டு கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ லேண்டிங் போட்டாலே ஆட்டோமேட்டிக். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஆஃப் அங்கே போயிடுச்சு. மேலே வந்துச்சு இல்லை. கொஞ்சம் மியூட்ல போட நான் சொல்றேன். மியூட்ல போட. லேண்டிங் எங்க இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் லெவல் வச்சிருக்கேன். பேஸ் லெவலு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வரணும். இந்த இடத்துல ஓகே. இது அப்படியே கீழே வந்து ஆஃப்செட் மாத்து. அதான் கீழே வந்துருச்சு. ப்ரோ லேண்டிங் ரெயிலிங்லாம் வேணாம். இது அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும்டா. அது நம்ம பண்ணலனா கூட
இங்க இருக்குல்ல, ஸோ ஆஃப்செட் மட்டும் கீழே இது பண்ணிக்கலாம். பேஸ் ஆஃப்செட் மைனஸ் 30 போட்டேனே, மைனஸ் 3 ஃபீட். ஸோ 4 ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு இதுவாயிருச்சு இந்த இடத்துல. மேலே கொடுத்து ஏறுற மாதிரி வரும் இங்கே மட்டும். ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. நான் கிளியரா அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? இந்த செக்ஷன் பாக்ஸ் எப்படி போட்ட? செக்ஷன் பாக்ஸ் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். என்ன பண்ணோம்னா எஸ்கேப் ஃபுல்லாக எஸ்கேப் அமுத்திட்டேன் அப்படின்னா இங்கே சைடில் 3D வியூவில் உனக்கு செக்ஷன் பாக்ஸ்ன்னு காமிக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா செக்ஷன் பாக்ஸ் வந்து உனக்கு அவைலபிளாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பில்டிங்கை வந்து இப்போ நம்ம அந்த வேற எதுவும் பார்ட்ஸ் எடுக்காம உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து செக்ஷன் பாக்ஸ், செக்ஷனல் வியூவும் வந்துட்டு நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராக் பண்றோமோ அது வரைக்கும் செக்ஷனல் வியூ கிடைக்குமா? ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செவரு மட்டும் இது பண்றேன். ஸோ பார்த்தோன்னா இந்த செவரு அது மட்டும் 3D ஃப்ளோர் பிளான் 2 எடுக்கும்போது இது மாதிரி பண்ணலாம்ல? ஆமா. ஸோ மேலே மட்டும் இது பண்ணனா, சாரி, இப்போ மேலே மட்டும் அதை எடுத்துட்டு அப்படின்னா ட்ராக் பண்ணுமா? இங்க உனக்கு ஆப்ஷன் காமிக்கும், கிளிக் பண்ணி ட்ராக். ஆமா. ஸோ இப்படி வச்சு 3D வியூ எடுக்கலாம். இது அப்படியே ரெண்டராகவும் எடுக்கலாம். ஓகேவா ப்ரோ? இப்போ அந்த டாப் லெவல் இருக்குல்ல, பேஸ் டாப் லெவல் இருக்குல்ல, ஆமா. அது நம்மளுக்கு எந்த மேல வரணுமா? டாப் லெவல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க கொடுக்கணுமா? எதுல கேக்குற? ஸ்டேர்ஸ்லயா? ஸ்டேர்கேஸ்ல. ஸ்டேர்கேஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து போனோம் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் பிளான், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போயிட்டு அங்க இருந்து ஸ்டேர் வரதாலே அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த பேஸ் ஆஃப்செட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு எடுத்துக்கும். ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் இது வந்து அந்த எந்த லெவல் போடுறியோ அந்த லெவலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் அது. சரி, ஓகே. அது அப்படி இல்ல, அப்படி வராதுன்ற பட்சத்துல மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும், நம்மளே மேனுவலா கொடுக்குற மாதிரி இருக்கும். மேனுவலா எப்படி நம்ம மேனுவலா வரையற மாதிரி சொல்றியா? வரைகிற மாதிரி இல்ல, இப்போ அந்த மேனுவல் வேல்யூஸ் இப்போ ஃப்ளோர் 1 ஃப்ளோர் 2 கொடுக்கணும்ல அது. சரி, ஓகே. ஸோ வந்து நேற்று ரூஃப்ல 3rd ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் கரெக்டாக தானே இருக்கேன். ரூஃப்ல இன்னொரு டைப் ஆஃப் ரூஃப்னு சொல்லிடுறேன். ஓகே, 2nd ஃப்ளோர் கரெக்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து மேலே ஹெட்ரூம் மேலே வந்து ஹலோ, சொல்றா நீ என்னென்ன ஆப்ஷனுக்குள்ள போறேன்னு சொல்லி கொஞ்சம் சொல்றா. எதுக்குறா? இப்போ ரூஃப் போறல, இப்போ ரூஃப்னா ஆர்கிடெக்சர் ரூஃப், அதுல என்ன ரூஃப் கிளிக் பண்ற? ஆர்கிடெக்சர். ஓகே 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 நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து ரூஃப் வந்து எனக்கு இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் மாதிரி வேணும். நம்ம நேற்று வந்து நார்மல் ஃபிளாட் ரூஃப் சொன்னோம் இல்லையா, இப்போ ஸ்லோப்பிங் ரூஃப் மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்றேன்னா ஆர்கிடெக்சர் போறேன். ஆர்கிடெக்சர்ல ரூஃப்ன்ற செக்ஷன் கீழே ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் இருக்கும். நேற்று இதை கொடுத்து தான் பண்ணோம். அண்ட் ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரூஷன் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி டைம்ல வந்து எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்து ரூஃப் போடலாம். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்து தேவையில்லை. ஸோ ரூஃப் பை ஃபுட் பிரிண்டே கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது இந்த செக்ஷனுக்கு எனக்கு ஸ்கொயர், ஐ மீன் ஒரு ரெக்டாங்குலரா இருக்கு. ஸோ ரெக்டாங்குலர் மாதிரியே எனக்கு வந்தா போதும். ஸோ அதுக்காக இந்த பவுண்டரி லைன்ல ரெக்டாங்குலர் டூல் கிளிக் பண்ணி அதில் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இதுல டிஃபைன் ஸ்லோப்ஸ்ன்னு கொடுத்தா அப்படின்னா வந்துட்டு எனக்கு இது வந்து ரூஃபா ஃபார்ம் ஆயிடும். இப்போ நான் காமிக்கிறேன். கீழே போயிருச்சா? காணோம். எரர் வந்தது பாரு. அதுதான் எங்க மிஸ் ஆகுதுன்னு தெரியல. எங்கடா காணோம்? ஃபார்ம் ஆயிருக்கு, கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபார்ம் ஆயிருக்கு, கீழே ஃபார்ம் ஆயிருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலி முன்னாடியே ஃபார்ம் ஆயிருச்சு, அது நம்ம அதை கவனிக்கல. இந்த கீழே ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்லாண்டிங் ரூஃப். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இது எந்த ஹைட்டுக்கு, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணலாம். கிளிக் பண்ணாலே போதும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு இது வேணுன்றதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தனியாக கொடுப்போம், எந்த மாதிரி டைல்ஸ் போடுறதுன்றது. இப்போ இந்த ரூஃப் போட்டா என்ன போடுவாங்கன்னா அந்த இது சோஃபிட்ல கட்டர் வந்து கொடுப்பாங்க. அதாவது அந்த தண்ணி வந்து வடிஞ்சு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கறதுக்கு அப்படின்னா ஸோ இங்க ரூஃப்லயே போயிட்டு ரூஃப் கட்டர்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வரும். எந்தெந்த பாயிண்ட்னு பார்த்துட்டு
ரூஃப் கட்டர். ஸோ இந்த பாயிண்ட்னா இது இப்படி கொடுத்துட்டீங்கன்னா வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அவுட் வரணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க பைப் ஃபிக்ஸ் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் சும்மா போட்டு காமிச்சேன் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சோஃபிட்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க சைட்ல இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காமிச்சிருக்காங்களே, தெரியுதா உங்களுக்கு இது? கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு சோஃபிட் பத்தி ஐடியா இல்லை, ஸோ நான் விட்டுறேன் அது மட்டும். சோஃபிட் ஐடியா இல்லை. அண்ட் வந்து ஃபேசியா அதுவும் ஐடியா இல்லை. ஃபேசியானா இங்க இங்க இது வருது இல்லையா, ஸோ கட்டிங் மாதிரி. ஆமா, தண்ணி இது பண்ணி வடிகிற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து ஃபேசியா. சோஃபிட் எனக்கு தெரியல, நான் வந்து சொல்றேன், பார்த்துட்டு வேணா நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ப்ரோ இப்போ ஹெட்ரூம் இருக்குல்ல, ஆமா, ஹெட்ரூமோட டோர் வர சைடு வந்து பெருசா இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கணும். இந்த சைடு இருக்க வால் வந்து 10 ஃபீட் இருக்கணும், அந்த சைடு இருக்க வால் 7 ஃபீட் இருக்கணும், அப்படியே ஸ்லோப்பா இறங்குற மாதிரி. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஸோ அப்போ வந்து வால் ரூஃப் போடும்போது ஏதோ பண்ணுவோம் தெரியுமா, எக்ஸ்ட்ரா வால் வந்து அட்டாச் டு பேஸ் ஏதோ ஒன்று. ஆமா 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 அது சொல்ல. அது இப்போ வந்து அது மாதிரி ரூஃப் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நீ சொல்றது எனக்கு புரியுது. ஸோ அது மாதிரி நம்ம ரூஃப் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபுல் வால்மே வந்து இது பண்ணிக்கோ, லெவல் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோ. உனக்கு வெறும்னே இப்போ இந்த வாலோட ஹைட் மட்டும் தான் தெரியும் உனக்கு, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். தெரியுது இல்லையா டோரு? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது மாதிரி கேசஸ்ல நம்ம ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் கொடுப்போம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்கும்போது எந்த பிளேன்னு சொல்லிட்டு கேட்கணும், வச்சு நேம் இருக்கும். ஸோ நேம்ல ரெஃபரன்ஸ் ப்ரொஃபைல் பிளேன் ஏதாவது கிளிக் ஆயிருந்தா வரும். நம்ம யூஸ்வலி பிக்கப் பிளேன் தான் கொடுப்போம், இதை வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பிக்கப் பிளேன் கொடுத்துட்டு இந்த இடம் கரெக்டா, ஸோ இந்த இடத்துல வச்சு தான் நான் எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஆப்செட்டு லெவல் 3rd ஃப்ளோர்னு அதை பார்த்துருக்கு. ஆப்செட் தேவையில்லை, ஓகே கொடுத்துட்டு, சாரி இது நான் ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி ஃப்ரண்ட்ல வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ இங்க இருந்து இங்க ஒரு லைன் இப்படி வரைக்கும் கொடுக்குறேன். இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஒரு 4 ஃபீட்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரூஃப் வந்து வரும். ஆனால் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதை நம்ம எண்ட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டார்ட், எக்ஸ்ட்ரூஷன் எண்டுன்னு சொல்லிட்டு, ஆர் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சாலே போதும். ஸோ இந்த வேலை வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சா போதும். இப்போ கேட்கலாம் நீங்க, இங்க இந்த 3 வால் வந்து தனியா இருக்கு, இது எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 வாலையும் கிளிக் பண்ணிட்டு அட்டாச் டு த டாப் ஆர் பேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது கொடுத்தீங்கன்னா, சாரி என்ன பண்ணி பார்ப்போம், அட்டாச் டு த டாப் ஆர் பேஸ் ஹைலைட்டட் டஸ் டார்கெட். ஓகே வந்துதான் இல்லையா, அந்த வால் எக்ஸ்ட்ரா இருக்கு பாரு கீழே. பட் மிஸ்டு த அட்டாச்ட் இதுன்னு காமிக்குது. ஹைலைட்டட் வால்ஸ் ஆர் அட்டாச்ட் பட் மிஸ் த ஹைலைட்டட் டார்கெட்ஸ். ஓகே ஓகே ஓகே, இது சைடு பெருசா இல்லைன்ற மாதிரி சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு எப்படி கொடுத்த ப்ரோ அது? ஒன்றும் இல்லடா, இப்போ அந்த வாலை கிளிக் பண்ணிட்டு ஸோ அட்டாச் டாப் ஆர் பேஸ் கொடுத்துட்டு டாப்பா இல்லை பேஸ் கிளிக் பண்ண. ஸோ டாப் தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ டாப் கிளிக் பண்றேன், வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 2 சைடுமே அட்டாச் டாப் ஆர் பேஸ் டாப் கொடுத்துட்டேன். ஓகேவா? இது வேணா லெவல் கம்மி பண்ணிக்கலாம், லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நம்ம மெட்டீரியல் என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் வந்து எல்லாமே. ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட்டு? நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவசியம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதை இப்போ நீங்கள் ஆட்டோ கேட்ல போய் ஃப்ளோர் பிளான் போடணுன்ற அவசியம் வந்து இல்லை. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரேட்ல வந்து நீங்கள் ஃப்ளோர் பிளான் போட்டுட்டு அதுலேயே வந்து டேரக்டா டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சாரி, மாடல் டெக்ஸ்ட்ன்றதோட அனோடேட்ல டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பில்டிங் இருக்குல்ல,
வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. எப்பவுமே வந்து ரோட்ல விட்டு ஒரு 3 ஃபீட் அதிகமா ஹைட் வச்சு கட்டுவாங்க. உன் வாய்ஸ் ஃபுல்லா பிரேக் ஆகி வருதுடா. எல்லாம் டைப் பண்ணு என்னன்றத. ஹலோ ஹலோ சேட் பாக்ஸ்ல சொல்றா. ஏன்னா உன் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஹலோ விட்டு விட்டு கேக்குதுடா. கேக்குதாடா? விட்டு விட்டு கேக்குதுடா. கேக்குது பட் விட்டு விட்டு கேக்குது. சரி ஓகே நான் சொல்றேன். அவனுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து அர்த்தம். ஸோ அனோடேட்ல டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடம் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம அப்படியே வைக்கலாம். ஜஸ்ட் இது அப்படியே ஒரு பிளானை எடுத்துட்டு போகலாம் ஆட்டோகேட். வேற ஒன்றும் இல்லை. அதான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஸோ அனோடேஷன் மூலமா எவ்வளோ எந்தெந்த ஏரியா எது எதுன்னு மார்க் பண்ணிட்டு ஸோ சென்டர் டு சென்டர் 20 ஃபீட் இங்கே வந்து 27 ஃபீட் அப்படி மார்க் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோகேட் டிராயிங் இது வந்து ஆட்டோகேட்ல 30 நிமிஷம் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் இதுக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா காம்பனண்ட் எப்படி எடுத்து உள்ள பிளேஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து காம்பனண்ட் போயிட்டு பிளேஸ் அ காம்பனண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்க சில இதுதான் இருக்கும், சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் நிறைய வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்த மாதிரி உங்களுக்கு கூட வரும். ஸோ அதுக்கு லோட் ஃபேமிலி நீங்க ரைட் சைடில் ஒன்று இருக்கும். லோட் ஃபேமிலி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இந்த நேற்றே சொல்லி இந்த டைரக்டரி எல்லாமே ஸோ இந்தியாவில் ஃபர்னிச்சர் அதில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். சொல்றா கேக்குது. ஸோ அதில் இங்கே சீட்டிங் இது மாதிரி சேர் இது எல்லாமே காமிக்கும். என்னென்ன சேர் இருக்குது எல்லாமே சொல்லிட்டு காமிக்கும். அதில் எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எம் சோஃபா கோர்புன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நான் இங்கே டேரெக்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு அந்த சோஃபா வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா பெரிய சோஃபா பிளேஸ் ஆயிருக்கா. ஸோ அதே மாதிரி வேற என்னென்ன பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து இதில் பிளேஸ் பண்ணலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு பெட் ஒன்று வச்சு காமிச்சிடுறேன். ஃபர்னிச்சர் பெட்ஸு ஓகே. ஸ்டாண்டர்டாக ஷேக்கர் வச்சுருவோம். ஷேக்கர் பெட்டு ஓகேவா? ஸோ இது மாதிரி காம்பனண்ட்ஸ் வந்து ஹலோ எடுத்துக்கலாம். யூகே, நீ வந்து ப்ராப்பர்ட்டி பாக்ஸ்ல அது மூலமா போய் தான் லோட் ஃபேமிலி போகணுமா? டைரக்டா லோட் காம்பனன்ட் போக கூடாதா? டைரக்டா லோட் காம்பனன்ட்ஸ் தான் புரியல. நீ பிளேஸ் காம்பனன்ட் இப்படியும் போலாம். ஆர்எல்ஸ் வந்து அதுலயே போலாம்ல? போலாமே. ஏன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா சில மாடல்ஸ் வந்து உனக்கு இங்க இருக்காது, அதுக்கு சொல்ல வரேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ எதுலயே செக் பண்ணனா நான் முன்னாடி ஓபன் பண்ணது மட்டும் தான் இருக்கும், வேற ஓபன் பண்ணது எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக லோட் ஃபேமிலி போயிட்டு நான் இருக்கிறதுல வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா பெட்டரா இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நான் வச்சுக்கலாம். ஸோ ஃபிளாட் ஸ்கிரீன் டிவி அண்ட் ஸ்டாண்ட். ஸோ ஃபிளாட் ஸ்கிரீன் டிவி எங்க பிளேஸ் பண்ணலான்றத ஸோ இப்போ இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா தரையில பிளேஸ் ஆயிருக்கும். தரையில பிளேஸ் ஆயிருக்கா. ஸ்டாண்டும் வச்சு எப்படி அதை ஸ்டாண்ட் மேல வைக்கிறதுன்றத சொல்றேன். பிளேஸ் அ காம்பனன்ட் லோட் ஃபேமிலி ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஸ்டாண்ட் வச்சிடுறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி வந்து ஸ்டாண்டுக்குள்ள போயிருக்கும். அதை வந்து எப்படி மேல எடுத்துட்டு வர்றதுன்றத சொல்றேன். திருப்பி வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இப்படிதான் வருது. ஸோ இப்போ டிவியை கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ எலிவேஷன் ஃப்ரம்னு சொல்லிட்டு காமிக்கும், எலிவேஷன் ஃப்ரம் லெவல் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு ஸ்டாண்ட் நான் அசியூம் 2 feet இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டு. ஸோ அப்ளை கொடுத்துட்டு இதை ஆரோ கீஸ் மூலமாக சென்டர் படுத்திட்டேன்னா
எனக்கு வந்திருக்கும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது இப்போ இந்த ஸ்டாண்டே வந்து வால் மவுண்டட் ஸ்டாண்டுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இதோட எலிவேஷன் நீங்கள் 3 ஃபீட்னு வச்சிங்கன்னா இது வந்து வால் மவுண்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஒவ்வொன்றுத்தையும். ஒவ்வொன்றும் இப்படி தான் டிபெண்ட்டும் கூட. ஓகேவா? இது முடிச்சாச்சு. வேற என்ன இருக்கு? ஸோ சானிடரிக்கும் அதே மாதிரி தான். இப்போ வாட்டர் கிளாஸட் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வைக்கலாம். அது மாதிரி சேம் காம்பனண்ட் பிளேஸ் காம்பனண்ட் கொடுத்து வச்சிடலாம். வேற ஓகே பைய ஷார்ட் பட்டாச்சு. சரி, அடுத்தது வந்து இப்போ ரூம் டேக் பண்றது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுல ஆர்கிடெக்சர் டேப்ல வந்தீங்கன்னா ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டீங்கன்னா ரூம் 1ன்னு சொல்லிட்டு ரூம் 1 அதே போட்டேன்னா பிகாஸ் இது க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ன்றதுனால ரூம் 1 அது கொடுத்துக்கும். செகண்ட் க்ளோஸ் நான் ரூம் 2 மார்க் பண்றேன். தேர்ட் வந்து ரூம் 3 அண்ட் வந்து இந்த 2 பாத்ரூம் ரூம் 4 அண்ட் ரூம் 5. ஸோ இது வந்து அவுட் இங்க கேப் இருக்கு. ஸோ க்ளோஸ்டு கிடையாது, அதனால இந்த இடம் வந்து மார்க் ஆகாது. எதுக்குடா இது? என்ன இது ரூம் சொல்றேன். ஃப்ளோர் பிளான்காகவா? ஃப்ளோர் பிளான்காக பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இப்போ தனியா ரூமோட ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிக்கிறதாலும் இப்படி பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ ரூம் 1 ரூம் 2 நம்ம நேம் வேற எதுவும் வைக்க முடியாதா? இப்படிதான் இருக்குமா டிஃபால்ட்டா? இல்ல மாத்தலாம். அது நான் சொல்றேன், நான் ஒன்னொன்னா வரேன் அதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கு, அதனால வந்து இது ஒழுங்கா பிளேஸ் ஆகல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரூம் செப்பரேட்டர்னு சொல்லிட்டு சேம் அந்த ரூம் பக்கத்துலேயே ரூம் செப்பரேட்டர்னு இருக்கும். அதுல இந்த லைன் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இப்போ வருதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமிக்குது இல்லையா? ஸோ இது வந்து போர்ச்சுன்ற மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே இது என்னன்றதை மாற்றிக்கலாம். ஸோ லிவிங் ரூம் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுறேன். பெட்ரூம் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிச்சன் அண்ட் சேம் இதே இடத்துல சாரி வாட்டர் கிளாசட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வாட்டர் கிளாசட். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூம்ஸ்குள்ளேயே போயிட்டு இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே ஆஃப் செட்டு இங்கே கொடுக்கல. இது வந்து போர்ச். ஓகே ஸோ இப்போ அனோட்டேட்ல கலர் ஃபில் லெஜெண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கலர் ஃபில் லெஜெண்டுக்கு போயிட்டு இங்கே பிளேஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ எதெல்லாம் இங்கே என்னென்ன டைப் ஸ்பேஸ் ஸ்பேஸ் டைப்னு கேட்கும். ஸோ ரூம்ஸு ஹெச்பி ஏசி ஜோன்ஸு ஸ்பேசஸ்னு இருக்கும். நம்ம ரூம்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே நேம் கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுவே ரூம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஸோ இந்த ரூம் வந்து இது 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 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணால் கூட அந்த கலர் வச்சு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ லெஜெண்ட்ஸ் கொடுப்போம், ஃப்ளோர் பிளான் வந்து லெஜெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு விஷயம். அண்ட் இதுலேயே எடிட் ஸ்கீம் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்னென்ன கொடுக்கலான்றதை காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கலர் வேணாம், வேறு ஏதாவது கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இதுலேயே இது கொடுக்கலாம், ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கலாம். ஆக்சுவலி நான் அது எங்கன்னு பார்க்குறேன். கலர் ஸ்கீம் என்டிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏரியா. ஸோ இப்போ அது பெட்ரூமுக்கு முதலா இந்த இடத்துல வந்து இங்கே பெட்ரூம் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த கலர் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ன்றதை அது உங்களுக்கு காமிக்கும். நம்ம யூனிட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்கறதுனால ஸோ இங்கே எல்லாமே என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ன்றதை காமிக்கும். ஓகேவா? ஓகே இது டெலீட் பண்ணிடும், தேவையில்லை இனிமேல். தேவையா? சரி ஓகே இருக்கட்டும். எப்படிடா பண்ண? அப்படி என்ன பார்க்கவே இல்லையா? அவன் இப்பதான் வந்தான் போல. சரி ஓகே மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஆர்கிடெக்சரில் போயிட்டு ரூம்ஸ் மார்க் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா ரூம்ஸும் மார்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, டபுள் கிளிக் பண்ணுன்னா ரூம் அந்த ரூமில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் இப்போ அனோட்டேட் டேபுக்கு போனேன் அப்படின்னா மேலே இருக்க அனோட்டேட் டேபுக்கு போனேன்னா அதில் கலர் ஃபில் லெஜெண்ட்னு இருக்கும். அந்த கலர் ஃபில் லெஜெண்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த லெஜெண்டை வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணாலே போதும்.
அது வந்து என்னன்ற டீடைல்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஸ்கீம்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு போனால் ஸோ நம்ம ரூம் வந்து எப்படி கொடுக்கலான்றத வந்து அது காமிக்கும். ஸோ இப்போ நேம் வச்சு கொடுக்கணும்னா அது நேம் வச்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்ளை கொடுத்தனா நேமாக காமிக்கும், வேற ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான் இதில். ஸோ ரூம் லெஜண்டுன்றதோட ஃப்ளோர் பிளான்னு கொடுத்துக்கலாம். இதை ஃப்ளோர் பிளான். ஸோ இதில் கலர் ஸ்கீம் ஐட்டட்டிங்கனாலும் ஏரியா கூட சேர்த்தா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, அது தனியாக வரல, நான் அது மட்டும் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே வந்துட்டு என்ன வேணுமோ அப்போ பெரிமீட்டர், வால் ஃபினிஷ், ஆக்குபென்சி இது எல்லாமே இருக்கும். ஆக்குபென்ட் அது இதுன்னு இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? பாய் ம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கப்போ ம் அதை வந்து நீ இப்போ அனோட்டேட் பண்ணுமா? அப்போது ஆமாம், இப்போ நான் ரூம்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரூம் பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். ரூம் பிளேஸ் பண்ணுறதுக்கப்புறம் அனோட்டேட் போயிட்டு ஸோ இதில் வந்து கலர்ஃபில் லெஜெண்டுன்னு இருக்கும். அந்த கலர்ஃபில் லெஜெண்ட் கிளிக் பண்ணி நான் இதுக்கான லெஜெண்டை வந்து உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே ஓகே. பக்கத்தில் ஏதோ ஃப்ளோர் பிளான் வச்சிருக்கே, அது எப்படி வச்ச? அது நேற்று வந்து ரெஃபரன்ஸ் எடுத்த ஃப்ளோர் பிளான், அது தேவையில்லை. ரெஃபரன்ஸ்க்கு எடுத்த ஃப்ளோர் பிளான் அது. அது எப்படி ப்ரோ அவங்க ப்ளேஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இப்போ இமேஜ் டவுன்லோட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோர் பிளானே எடுத்துக்கோ. ஒரு இமேஜ் கிடைக்கும், அதை சேவ் பண்ணு. ஸோ சேவ் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம்ல, ப்ளேஸ் ஆகும், அவ்வளோதான். இது நான் ஜேபிஜியில் பண்ணுறேன். இப்படி வச்சின்னா ப்ளேஸ் ஆயிரும். இதை வந்து நம்ம ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேல்யூ ஒன்று எடுத்துக்கோ. இப்போ இந்த இது வந்து 10 feet கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 feet வால் வரைய போகிறேன். வால் வரைஞ்சிட்டு இப்போ இந்த சைஸ் 10 feetனா நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? ஸ்கேல் ஆர்எல்ஸ் வந்து புரியல. அது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க இது மட்டும் நீ எடுத்துட்டு வந்தா போதும். ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோ. 12 feetனா 12 feet எடுத்துக்கோ. ஒரு வால் வரைஞ்சிரு 12 feetக்கு வரைஞ்சிட்டு இந்த இந்த சைஸ் வந்து இதுக்குள்ள வர மாதிரி எடுத்துட்டு வந்தா போதும். ஆர்எல்ஸ் வந்து உனக்கு ஸ்கேல் ஃபேக்டர் தெரியும் அப்படின்னா நீ ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹலோ? ஓகே ஓகே. சரி, ஓகே, நான் இப்போ தூக்கிடுறேன், இதையும் தூக்கிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஸோ எப்படி வந்து கலர் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிடி அப்படின்னா வந்து பெயிண்ட் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ எடுக்கிறேன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கலாம். என் ரிவீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸ் வாலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஒரு கண்டினியூஸ் வாலாக ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இதுக்கு ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதே கலர் தான் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பிளிட் கமாண்ட், எஸ்எல் நேற்றே சொல்லியிருப்பேன், ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த வாலை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கலர் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பிடி இந்த இடத்துல பிரிக் கலர் கொடுக்குறேன். ஸோ அப்போனா வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு சென்டர் வால் மட்டும் அந்த கலரில் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே வேற எதுவும் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஹலோ? ஓகேடா ஓகேடா. ஸோ இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதெல்லாம் எடுத்து பண்ணணுன்றதுக்காக ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கலர் கொடுத்து விட்டுறேன். ப்ரோ இப்போ கலரும் அதுல இருந்து அது இருக்குமா இல்லை நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணுமா? ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் செட்ஸ் ஆஃப் கலர் இருக்கும். ஸோ அப்படி உனக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் மேனேஜ் போன அப்படின்னா மேனேஜ் டேப்ல மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா வந்து உனக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் காமிக்கும். ஓகேவா? உனக்கு யூஸ்வலாக கீழே இருந்த இடம் இருக்காது. இதை கிளிக் பண்ணினா கீழே இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஹோம். இல்லடா இப்போ எனக்கு நீ வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். விண்டோவும் வரல, டோரும் வரல இதுல. ஸோ இது பெயிண்ட்டும் வர மாதிரி இருக்குமா இல்லை
இல்ல பெயிண்ட் இருக்கும் மோஸ்ட்லி. உனக்கு அந்த ஃபோல்டர் அதான் அந்த இன்ஸ்டாலேஷன் எரர் தான் நினைக்கிறேன். ஏதோ வேற ஒரு ஃபைல்ஸ் ஏதோ லாஸ்ட் ஆயிருந்திருக்கும். அதனால தான் மேபி அது மாதிரி காமிக்கும் உனக்கு. வேற ஏதாவது இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் ஐ மீன் ஃபைல் இருந்தா எடுத்து இன்ஸ்டால் பண்ணி பாரு. ஓகேவா? ஸோ இதுலயே பெயிண்ட் இருக்கு. பேட்டர்னு கர்டைன்ஸ்லாம் போடுறது டவுன்லோட் பண்ணி தான் போட்டுக்கலாம். கர்டைன்ஸ் நம்ம நார்மலா இதுலயே பண்ணலாம். அதாவது பிளேஸ் காம்போனன்ட்லயே பண்ணலாம். ஸோ அது அடுத்து வர கிளாஸஸ் எப்படி அடுத்து வர செஷன்ல எப்படின்றத நான் சொல்றேன் உனக்கு. வால்ல அது பேட்டர்ன் இதெல்லாம் பண்றது. பேட்டர்னா இப்போ எப்படி சொல்றது, 3D பேட்டர்ன் வேணுமா இல்ல பேட்டர்ன் மாதிரி உனக்கு பெயிண்ட் வேணுமா? எப்படி சொல்றது, அது ஒரு சைடு செவர் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்போம், இன்னொரு சைடு வந்து ஃபுல்லா பேட்டர்ன்ஸா இருக்கும், சென்டர்ல ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு இது மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாலை செப்பரேட் பண்ணிட்டு அதை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். வாலை கிளிக் பண்ணிட்டு இங்க கண்ணாடி சிம்பிள் இருக்கு பாத்தியா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஐசோலேட் எலிமெண்ட்னு கொடுத்தனா அந்த வாலுக்கு என்னன்றத நீ அப்படியே வந்து மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்ற மாதிரி இந்த வால் வச்சுக்கிறேன், இதுல எனக்கு இந்த இடத்துல வந்து வேற கலர் வேணும் அப்படின்னா கீழே ஒன்று இருக்கும். ஸோ மாடிஃபைல வந்து அப்படின்னா ஸ்பிளிட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஸ்பிளிட் ஃபேஸ் கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்ன்றதை நீ கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டரில் மட்டும் வேற கலர் வேணும் கொடுத்துட்டு இந்த சென்டர் மட்டும் அப்போ சேஞ்ச் ஆயிருக்கும் எனக்கு. அப்போ நீ மறுபடியும் பெயிண்ட் போயிட்டு இங்கே சென்டரில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன உனக்கு வேணுமோ அப்படின்றத இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேவா? இது மாதிரி தான். மறுபடியும் வந்து நீ அந்த கண்ணாடி ப்ரெஸ் பண்ணி ரீசெட் டெம்பரரி ஹைட் கொடுத்தனா ஸோ உனக்கு இந்த இடத்துல அது வந்து பிளேஸ் ஆயிரும். சிம்பிள். அது ரீசெட் டெம்பரரி ஹைட் கொடுக்கலன்னா பிளேஸ் ஆகாதா? பிளேஸ் ஆகாதுன்றது இல்லை, உனக்கு விசிபிலிட்டி சொல்கிறேன், உள்ள விசிபிளாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா வெறும் அந்த வால் மட்டும் தான் இருக்கும் அதுக்காக. ஸோ இவ்வளோ பண்ணிட்டோம். ஃப்ளோருக்கு போடவே இல்லை. ஸோ ஃப்ளோருக்கு என்ன பண்ணுறேன், நான் சீலிங் டைலே கொடுத்து விட்றேன். ஆல்ரைட் வந்து வுட்டு கொடுக்கலாமா சீலிங் டைல் கொடுக்கலாமா? சீலிங் டைலே கொடுக்கலாம். சீலிங் டைல் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு. அடுத்தது நான் வந்து இதுக்கு போன இதில் வந்து சீலிங் வந்து போட்டு காமிக்கல இல்லையா? ஸோ ஃபுல் சீலிங் போட்டுறேன். ஏன்னா சீலிங்கில் நான் லைட் பிளேஸ் பண்ண போகிறேன். சீலிங் ஃபுல்லாக போட்டு காமிச்சிடுறேன். ஸோ ஆர்கிடெக்சர் டேப்ல சீலிங் கிளிக் பண்ணிக்கிறேன். சிஎஸ்கே பேட்டிங்கா? அது கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு அதோட. ஓகேவா? இந்த செக்ஷன் பாக்ஸ் தூக்குறேன். இந்த வீடியோ யூடியூப்ல போடுவல்ல? இதுவும் போடுவேன். ஸோ சீலிங் ஹைட் வந்து நேற்றே ஹைட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ 9 ஃபீட்டுக்கு வச்சுக்கிறேன் அதை. ஸோ சீலிங் வந்து கொடுத்துட்டேன். சீலிங் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டு இன்டீரியர் தான் கொடுக்கணும். அதாவது இதுல இருந்து இந்த வால்குள்ள தான் சீலிங் கொடுக்கணும். ரூஃபும் சரி கீழே ஃப்ளோரும் சரி அது மட்டும் தான் எக்ஸ்டீரியர் டு எக்ஸ்டீரியர் கொடுக்கணும். இப்போ எப்படி லைட் பிளேஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ சீலிங் பிளான்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போயிருவேன். போயிட்டேன்னா எனக்கு காமிக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக காமிக்கும். ஸோ பிளேஸ் அ காம்பனன்ட், லோட் ஃபேமிலி. இந்த லோட் ஃபேமிலியில் இந்தியா லைட்டிங் கொடுத்தனா எனக்கு என்னென்ன லைட்டிங் இருக்குதுன்றதை இங்கெல்லாம் காமிக்கும். ஸோ ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ டவுன்லைட் ஸ்பாட் எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்பாட் லைட் தான் பிடிக்கும். ஸோ ஓகே, ஸ்பாட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே எந்தெந்த இடத்துல வரணுன்றதை நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டா போதும். இந்த ஏரியா ஸோ எவ்ரி 4 ஃபீட்டுக்கு ஒரு லைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் வந்து நல்லாயிருக்கும், விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹாலில் மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே ஒன்று. நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குதுன்றதை பார்த்துருவோம். லைட் உள்ள எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்கு வந்து சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு நீங்கள் வியூன்ற டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கீழே 3D வியூன்னு இருக்கும். அந்த டவுன் பார் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரான்னு இருக்கும். ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணி எந்த சைட் பார்க்கணுன்றத வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த பாக்ஸை தூக்குனீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்குதுன்றதை காமிக்கும். ஸோ விண்டோ இருக்கு. இந்த இடத்துல அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்டாண்டு திருப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி தான் இருக்கு ஸ்டாண்டு. நம்ம பெயிண்டிங் தான் கொடுத்தோம். பெயிண்டிங் தெரியல அதுல. புரியல. பெயிண்டிங் கொடுத்தல இருந்தால. என்னடா?
ஆமா. அது கொடுத்துருக்கோம்ல, தெரியலையா அதுல? இது வந்து உனக்கு வயர் ஃப்ரேம்ல தானே இருக்கு. ஸோ இதை வந்து நீ ரியலிஸ்டிக் சேஞ்ச் பண்ணா உனக்கு பெயிண்ட் தெரியும். ஓ ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ இருக்கிறத வச்சு சும்மா ரெண்டர் எடுத்து பார்ப்போம். ஸோ ரெண்டர் பட்டன் இருக்கு இல்லையா, நீங்க ரெண்டர்னு இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஸோ பெஸ்ட்னு கொடுத்துக்க. செட்டிங் குவாலிட்டி வந்து யூஸ்வலா வந்து செக் பண்ணும்போது டிராஃப்ட்ல செக் பண்ணி கேமரா ஹைட் மாத்திரா. கேமரா ஹைட் ஒரே நிமிஷம். கேமரா ஹைட்டுக்கு நான் இப்போதைக்கு சும்மா இங்க வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட்லாம் சேஞ்ச் பண்றது அப்புறம் சொல்றேன். ஓகே. ஸோ உள்ள வந்து இன்டீரியர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே, ஏன்னா சன்லைட்டும் வரணும், எந்த லைட்டும் வரணும். ஸோ எக்ஸ்போஷர்ஸ்லாம் வேணாம். ஓகே, இப்போ ரெண்டர் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். யூஸ்வலாக ரெண்டர் வந்து கொஞ்சம், ஐ மீன் இது ரிவீட்லேயே இருக்க ரெண்டர், இதை நீங்கள் க்ளவுட் ரெண்டர் கூட பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து இதில் இருக்க ரெண்டர் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்துச்சு. நான் அடிச்ச பெயிண்ட்ல கிளாஸ்னஸ் அதிகமாக இருக்கு, லைட் பக்காவாக சூட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து வெளியில வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ன்றதுனால ரொம்ப அந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்ல காமிக்குது. இந்த டாட் இதெல்லாம் வந்து நாய்ஸ்னு சொல்லுவாங்க, டாட் டாட்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பெஸ்ட் குவாலிட்டின்னு போகும்போது அந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடும். பெஸ்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதை கம்பேர் பண்ணா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பெஸ்ட் வந்து லெவல் 20 வரைக்கும் இருக்கு, இப்போதான் லெவல் 4 போகுது அது. ஸோ அது ஃபுல்லா வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ரெண்டரிங்லேயே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது வந்து இன்பில்ட் ரெண்டர் சொல்ல போனா ரிவீட்டோட இன்பில்ட். இதுலேயே வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கு, பிளக்மைஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டியில பார்த்தீங்கன்னா லூமியன் வரும், அண்ட் வந்து பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா வீரேவும் என்ஸ்கேப்பும் வரும். ஸோ இப்போ ரெண்டர் எடுத்தாச்சு, இப்போ இதுதான் ரெண்டர்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னா சேவ் டு ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த இமேஜை சேவ் டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்கேயே சேவ் ஆகும். ஸோ ரெண்டர் 1 கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா அங்கே போய் சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மாடலு. ஸோ இது வந்து ரெண்டரிங் தெரியுது இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கு, மோனோடாமிக் கலராக இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே ரெண்டர் குவாலிட்டி செம்மையாக வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன் நான் இதோட முடிச்சுக்கிறேன், நாளைக்கு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஓகேவா? ஓகே ஓகேடா ஓகேடா. இப்போ எனக்கு என்னன்னா, இங்க இப்போ அட்டன் பண்றீங்க இல்லையா, எனக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு அதை காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, நான் மாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ப்ரோ பண்ண ப்ரோ, நேற்று வரவே இல்லடா இது. ஏய் நீ அதுதான் இன்ஸ்டால நீ வேற ட்ரை பண்ணி பாரு, அதெல்லாம் நான் உனக்கு தரேன் உனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. எது ஸ்டார்டிங் செட்டப் தரேன் நான், செட்டப் தரேன் நான் இன்ஸ்டால் பண்ணி பாரு. ம் சரி பண்றேன். சரி ஓகே, சரி ஓகே காய்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்யூ, பாய். பாய்.